விட ஸ்வீட். இவ்வளோ காலம் 40 வருஷங்கள் தேவனுடைய பணியில் இப்போ நீங்கள் காண்ற மாதிரி சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாது, இருக்கவும் இல்லை என்று தான் நான் நம்புகிறேன். ஆனால் இனி வரப்போகிற நாட்கள் அவருடைய பலனை ஆண்டவர் அவர் கொடுப்பார் என்றும், சமாதானமான நாட்கள், சந்தோஷமான நாட்கள் அவரை காண கத்த கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள், நீங்கள் எல்லாரும் அவர் மேலே மதிப்பு வைத்துக்கிறீர்கள். நானும் அதில் ஒருவனாக இருக்கிறேன். அதனால தான் இந்த இடத்துல இந்த வார்த்தையில் சொல்ல வந்திருக்கிறேன். ஆகவே கர்த்தர் அவரை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து, கண்டுகொள்ளாத ஆசீர்வாதங்கள், தேவனுடைய செயலை இதுவரைக்கும் காணாத அதிசயங்கள் அவரை கொண்டு இந்த நாட்டிலே அநேக வாலிபருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஊழியருக்கும் ஒரு மாதிரியாக கர்த்தர் அவரை கொண்டு செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உமது பிள்ளை அதிகமான கிருபைகளை கொடுத்து நீழூழி வாழ்க கர்த்தர் உங்களுக்கும் கிருபை செய்வாராக. கடைசியாக அவர் குரு துணையாக இருந்து இத்தனை காரியங்கள் ஆண்டவருடைய பணியில் ஈடுபடுவதற்கு அவர் குரு துணையாக இருந்து அவருடைய அருமை மனைவிக்கும் அவருடைய சபையாருக்கும் உதவி பாஸ்டர்மாருக்கு நான் நன்றி கூறுகிறேன். அவர்களுடைய உதவியும் அவருடைய உந்துதலும் இல்லாவிட்டால் இவ்வளவு வெற்றிகரமாக செய்திருக்க இந்த நாளை இவ்வளவு சந்தோஷமாக காண்பதற்கு கஷ்டமாயிருக்கும். இதெல்லாவற்றையும் நீங்கள் அவருக்காக செய்தீர், அவருக்கு பின்னால் நின்று கொண்டு நீங்கள் செய்தீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. Thank you very much, Pastor. நன்றி அருமையான போதகரே. Now I call upon Pastor Mohan of Ebenezer Church to share his greetings. எபனேசர் சபையை சார்ந்த போதகர் மோகன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துக்களை கொண்டு வருவார்கள். எபனேசர் சபையின் சார்பாக அருமையான விழா நாயகன் அவர்களுக்கு இந்த பரிசை கொடுத்து நான் வரவேற்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஊழியத்தில் சாதனை படைத்திருக்கின்ற சாதனையாளர் அவர்களை குறித்து யோசிக்கும் பொழுது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நான் மேடையில் இருக்கும் பொழுது அங்கே பார்த்தேன். நான் 14 வயதாக இருக்கும் பொழுது டிலிவரன்ஸ் ஹால் பாஸ்டர் காலன்ஸ் என்ற அருமைநாயகம் அவர்கள் இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிற காலப்பகுதியிலே மிஷனரி அனாலாசன் அவர்களுக்கூடாக இந்த சபையில் வந்து யாழ்ப்பாண பிரதேசத்தில் முதலாவது நான் ஆராய்த்த சபை சயோன் சர்ச் தான். அப்பொழுது டிலிவரன்ஸ் ஹால் என்று பெயரிடப்பட்டிருந்தது. ஆகவே அந்த நாட்களை நான் அங்கே வந்து கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் 14 வயது சிறுவனாக இருந்தபடினாலே நான் என்ன செய்வேன் என்றால் எல்லாரையும் பார்ப்பேன், மியூசிக் அடிக்கிறவர்கள். அப்பொழுது இங்கே மேடையிலே பாஸ்டருடைய மருமகன் சொலமன் அருமைநாயகம் அவர்கள் கனடா பிரதேசத்திலே போதகராக இருக்கிறார். அவர்கள் லீட் கிட்டார் வாசிப்பார். பாஸ்டர் ரெஜினாட் குமார் அவர்கள் வழிநடத்துவார்கள். வாழ்க்கை அற்புதம் ஆகா அற்புதம் என்ற பாடல் ஆங்கிலத்திலும் பல்லவி ஆங்கிலத்திலும் தமிழிலும் பாடப்படும். அப்பொழுது நான் பாஸ்டர் அவர்களை பார்த்து கொண்டது அவர் தான் உயர்ந்த மனிதனாக இருப்பார். அப்பொழுதும் இப்பொழுதும் நான் நினைக்கிறேன் அவர் தான் உயர்ந்த மனிதர் சபையில். அப்பொழுது நான் பார்க்கும் பொழுது அவருடைய பாணியில் ஒரு கைகளை உயர்த்தி அந்த பாடலை ரசித்து ருசித்து பாடி கர்த்தரை ஆராதிக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். என்னை அறியாமல் நான் அங்கங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் பாஸ்டரை பார்த்த உடனே என்னை அறியாமலே நானும் கைகளை உயர்த்தி அந்த 14 வயதிலே ஆராதிக்க ஆரம்பித்தேன். அதனால என்னமோ தெரியாது, இன்றைக்கு ஒரு ஆராதனை வழிநடத்துகிற ஒரு பொறுப்பை கர்த்தருடைய பகுதியிலே இந்த பிரதேசத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த அவர் ஆராதித்த அந்த முறை நான் சிறுவனாக இருந்தாலும் அது என்னை ஆராதிக்கும்படி என்னை தூண்டினது. ஆகவே சபையில் வந்து பிராக்கு பார்க்குற கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. புதிதாக வர்றவர்கள் உங்களை பார்த்து அவர்கள் ஆராதிக்க வேணும். ஆகவே பாஸ்டர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமா இருந்தால் நிறைய சொல்லலாம், ஆனால் நேரம் குறுகியது. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று அநேகர் சொல்வார்கள். அழைக்கப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்களா என்பது கேள்வி. ஆனால் பாஸ்டர் அவர்களை நான் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 40 வருடங்கள் 4 தசாப்தங்கள் தேவனுடைய ஊழியத்தை இவ்வளவு வல்லமையாக இவ்வளவு ஆசீர்வாதமாக செய்து இந்த யாழ் குடாநாட்டிலே ஒரு கலக்கி இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் கலக்கி இருக்கிறார். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். அப்போஸ்தலர் நாட்களை கேட்ட வண்ணமாக இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஜனங்கள் தான் புரிந்து கொள்கிறார்கள் என்று. ஆகவே அருமையான ஊழியக்காரனை இந்த பகுதியிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு பரிசு. இந்த இலங்கை தேசத்தில் மட்டுமில்லை, இந்த உலகத்தின் பல பாகங்களிலும் இந்த ஊழியங்கள் பெருக வேண்டும், இந்த எல்லைகள் விஸ்தரிக்கப்பட வேண்டும் நான் வாஞ்சிக்கிறேன். அருமையான
ஊழியக்காரனோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்களை கூட நாங்கள் பார்க்கும் பொழுது பாஸ்டர் ஒரு நடமாட நிறுவமாகவே இணைக்கப்படுகிறார். அந்த 14 வயதிலிருந்து நான் அவரை பார்த்து வருகிறேன். 80களுக்கு பின்பதாக அவர் நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கிறது. பலமுறை அவர் பேசியிருக்கிறேன், பழகிருக்கிறேன். அவரை சந்திக்க போவதென்றாலே எனக்கு உள்ளூர் ஒரு பயம் இருக்கும். தாடி இருக்கக்கூடாது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். என்னால் அவர் ஒரு டிசிப்ளினை கடைபிடிக்கிறவர். எனக்கு தெரியும், ஒழுக்க நெறியில் மிகவும் வைராக்கியமாக இருப்பார். ஆகவே தான் இந்த ஊழியத்தை இவ்வளவு அழகாக, இவ்வளவு ஆசீர்வாதமாக இதுவரை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் ஒரு நடமாட நிறுவமாக இருக்கிறபடினால் அவரிடத்தில் இருந்து பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். பரிசுத்தம் என்றால் பாஸ்டர் ஜோசாயா, முன்மாதிரியான ஊழியம் என்றால் பாஸ்டர் ஜோசாயா, கடவுளுக்குள் ஒரு வைராக்கியம் என்றால் அதுவும் பாஸ்டர் ஜோசாயா தான், நல்ல ஊழியம் என்றால் அதுவும் பாஸ்டர் ஜோசாயா தான். ஆகவே ஊழியத்திலே வளர்ந்து வருகிற, ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு ஒரு மாடலாக, ஒரு மாதிரியாக இந்த நாட்களிலே காணப்படுகிற ஒரு அருமையான தேவ ஊழியன் என்று சொன்னால் அது மிகையாகாது. பாஸ்டர் ஜோசாயா மாத்திரமே என்னுடைய கண்களுக்கு, என்னுடைய அறிவுக்கு எட்டிய வேண்டுமா. ஆகவே அவர் எங்களுக்கு ஒரு நடமாட நிறுவமாக இருக்கிறது, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆகவே அருமையான பாஸ்டர் அவர்களை வாழ்த்துகிற இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஜெயசீலன் அவர்கள் லண்டன் பிரதேசத்திலே வசித்து கொண்டிருந்தாலும் பாஸ்டர் அவர்களுக்கு தன்னுடைய கிரீட்டிங்ஸை கொடுக்கும்படி கேட்டிருக்கிறார். ஆகவே அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பாஸ்டர் அவர்களுடைய இந்த ஊழியம் ஆலமரத்தை போல, ஆலமரம் விழுதுகளை விட்டு அங்கே பெரிய விருட்சமாக அது இருக்கிறது போல இந்த ஊழியமும் பல கிளைகளை எழுப்பி இந்த யாழ் குடா நாட்டில் மட்டுமில்லை, இலங்கையிலும் வெளிநாடுகளும் ஒரு விருட்சமாய் ஆலமரமாய் மாற வேண்டும். திசை தெரியாமல் திக்கட்டி திரிகிற ஜனங்களுக்கு ஒரு திசை காட்டுகிற கலைஞரை விளக்கமாக இருக்க வேண்டும் என்பதாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஊழியம் பெருக வேண்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் வைப்பேன் என்ற வாக்குத்தத்தின் பிரகாரமாய் கர்த்தர் இனிவரும் நாட்களிலும் இந்த ஊழியம் இதைவிட மேன்மையானதாக, இதைவிட புகழ்ச்சியானதாக, இதைவிட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழியமாக இருக்க வேண்டும் என்பதாய் வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.